டின்னி சேஞ்ச் ஹியூஜ் ரிசல்ட் அப்படின்னு சொல்லிட்டு அட்டாமிக் ஹாபிட் அப்படின்ற ஒரு புக்கில் இதை பற்றி நம்ம கிளியராக என்ன பண்ணியிருப்போம்னா படிச்சிருப்போம். நம்ம இப்போ டெய்லி பேசிஸில் பண்ணக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள் 1 இயர்க்கு அப்புறம் நமக்கு எவ்வளோ பெரிய ரிசல்ட்டாக வந்து நிற்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதை இன்றைக்கி நம்மளுடைய ஃபினான்ஷியல் ஜேர்னியோடையும் கனெக்ட் பண்ணியும் அதே மாதிரி நம்மளுடைய லைஃப் ஜேர்னியோடய கனெக்ட் பண்ணியும் ஒரு குட்டி ஸ்டோரியோட ஸ்டார்ட் பண்ணி ஒரு லைவ் எக்ஸாம்பிளோட நான் என்ன பண்ண போகிறேன்னா இன்றைக்கி இந்த ஒரு வீடியோ வந்து கம்ப்ளீட் பண்ண போகிறேன். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதை ஒரு குட்டி ஸ்டோரியோட ஸ்டார்ட் பண்ணலாமே. இப்போ எக்ஸாம்பிள் ஒரு 100 kgயில் இருக்கக்கூடிய ஒரு கவ் இருக்குன்னு வச்சுக்கலாம். இப்போ எடுத்தோடனே ஒரு நார்மல் பீப்புளை அதை நம்ம பார்த்து சொல்கிறோம், இதை வந்து நீங்கள் தூக்குங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஆக்சுவலாக கண்டிப்பாக அவங்களால என்ன பண்ண முடியாது. அதை பார்த்த உடனே ஐயோ இது நம்மளால் முடியாது அப்படின்றத கண்டிப்பாக எல்லா ஒரு மைண்ட்லேயும் நம்ம தோணும். பட் இதே இது அந்த கவ் பிறந்திருக்கும் பார்த்தீங்களா, அப்போ இருந்து எவ்ரிடே அதை நம்ம தூக்கி தூக்கி ஒரு 1 கிலோமீட்டர் நடந்து போய்கிட்டு வரும். அப்படின்னும் போது அது 100 kg வந்தாலும் நமக்கு என்ன ஆகாது, அந்த அளவுக்கான டிஃப்ரென்ஸ் வந்து தெரியாது. எப்படி அது அப்படின்னா, இப்போ நம்ம அந்த கவு பிறந்தோன்னா ஒரு 15 kg இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 15 kg நம்ம டெய்லி பேசிஸில் தூக்கிட்டு நடந்து வரோம். அது எவ்ரிடே என்ன ஆகுதுன்னா ஒரு 100 கிராம் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன் அதனுடைய வெயிட். அது நம்ம டெய்லி பேசிஸில் தூக்கிட்டு வரும்போது நமக்கு அந்தளவு டிஃப்ரெண்ட் தெரியாது. அது நமக்கு என்ன ஆயிரும், பழகிரும். ஸோ இதே மாதிரி தான் நம்ம லைஃப்பில் பண்ணக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம இன்றைக்கி சின்னதாக புரியும். பட் அதை நம்ம கன்சிஸ்டன்சியாக பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா அது பின்னாடி ஹியூஜ் ரிசல்ட்டாக நமக்கு என்ன ஆகும்னா வந்து நிற்கும். ஸோ இதை நம்மளுடைய ஃபினான்ஷியல் இதோட நம்ம என்ன பண்ணலாம்னா கனெக்ட் வந்து பார்க்கலாம். இதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிளும் சொல்லலாம். அதாவது நம்ம ஒரு விதை போடுறோம், அந்த மரம் எவ்வளோ பெருசாக வருது, நம்ம பண்ணக்கூடியது சின்னது தான் பட் எவ்வளோ பெருசாக வருது. அதே மாதிரி தான் நம்ம ஒரு ஜார் எடுத்து நம்ம ஒரு மணி சேவ் பண்ணுறோம் பார்த்தீங்களா. நம்ம எவ்ரிடே ஒரு 10 ரூபா 50 ரூபா அப்படின்னு நம்ம அந்த ஜாரில் நம்ம சேமிப்புன்னு சொல்லிட்டு நம்ம பண்ணிக்கிட்டே வருவோம் பார்த்தீங்களா. அது பின்னாடி அதை நம்ம பிரேக் பண்ணி பார்க்கும்போது எவ்வளோ பெரிய அமௌண்ட்டாக நமக்கு வந்து இருக்கும். இதை ஒரு ஃபினான்ஸ் இதோட நம்ம கனெக்ட் பண்ணி பார்க்கலாமே. இப்போது எல்லா விதத்துக்குமே நமக்கு அந்த 1 crore அச்சீவ் பண்ணணும் அப்படின்ற ஒரு ட்ரீம் வந்து இருக்கும். ஆக்சுவலாக நமக்கான வெல்த் வந்து ஒரு 1 crore இருந்தால் நமக்கு பெட்டராக இருக்கும், நம்ம லைஃப் வந்து ஈஸியாக ரன் ஆகும் அப்படின்ற ஒரு இது வந்து இருக்கும். அந்த 1 crore அச்சீவ் பண்ணுறதுக்கு நம்ம ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக யோசிச்சு எதுவுமே பண்ண தேவை கிடையாது. இப்போ நார்மலாக நம்மளால் எவ்ரிடே ஒரு 100 ரூபா அப்படின்றத கண்டிப்பாக நம்மளால் சேவ் வந்து பண்ண முடியும். ஓகேங்களா. அந்த 100 ரூபாவை எவ்ரிடே அப்போ 10க்கு நமக்கு 1000 வரும், 20க்கு 2000, 30க்கு பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 3000 வந்து நமக்கு என்ன ஆகும்னா ஆக்சுவலாக வரும். இந்த 3000 எவ்ரி மந்த் ஒரு 15% ரிட்டர்ன் தரக்கூடிய ஒரு ஃபண்டில் நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா 26 வருஷம் தான். அந்த 26 வருஷத்தில் நீங்கள் 1 crore அப்படின்றத என்ன பண்ணிடலாம்னா ஈஸியாக உங்களுடைய அந்த லைஃப் ரன்னிங் டைம்லேயும் நீங்கள் என்ன பண்ணிடலாம்னா ஈஸியாக வந்து நீங்கள் வந்து அச்சீவ் வந்து பண்ணிடலாம். ஆக்சுவலாக அந்த சார்ட்டை பாருங்கள், உங்களுக்கு கிளியராக புரியும். அதே மாதிரி தான் இல்லை எனக்கு 100 rupees அப்போ 3000 வருது, அதை என்னால் சேவ் பண்ண முடியல அப்படின்னு நீங்கள் நினச்சா கூட உங்களால் எவ்ரிடே ஒரு 50 ரூபாய் சேவ் பண்ண முடியுமா. 50 ரூபாய். அந்த 50 ரூபாய் நீங்கள் சேவ் பண்ணுறீங்க. அப்போ 10th day 500, அடுத்து 1000, அடுத்து 30th டேக்கு உங்களுக்கு 1500. இதை எடுத்துகிட்டு போய் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு 15% ரிட்டர்ன் தரக்கூடிய ஒரு ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க. அதாவது ஒரு 30 வருஷத்துக்கு. இந்த 30 வருஷத்தில் ஆக்சுவலாக உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் கிடச்சிருக்கும்னு நினைக்கிறீங்கன்னா 1 crore அப்படின்றது கிடச்சிருக்கும். நீங்கள் 3000 இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அதே 15% ரிட்டர்ன்ஸோடு பண்ணிகிட்டே வந்தாலும் உங்களுக்கு 26 years ஆகும். அதே இது நீங்கள் 1500 இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு வந்தாலும் உங்களால் நீங்கள் என்ன பண்ண முடியும், வெறும் 30 வருஷத்தில் உங்களால் 1 crore அப்படின்றது ஈஸியாக நீங்கள் என்ன பண்ண முடியும், அச்சீவ் வந்து பண்ண முடியும். ஸோ இது ஒரு சின்ன ஒரு விஷயந்தான், ஒரு டின்னி சேஞ்ச் தான். நம்ம எவ்ரிடே 50 நம்ம சேமிச்சா கூட நம்மளால் என்ன பண்ண முடியுது, நம்ம அந்த லைஃப் ரன்னிங் பீரியடில் நம்மளால் என்ன பண்ண முடியாது, 1 crore அப்படின்றது ஈஸியாக அச்சீவ் வந்து பண்ண முடியாது. இதே மாதிரி தான் அந்த கவ்வோடு நீங்கள் என்ன பண்ணிக்கோங்கன்னா கனெக்ட் வந்து பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நம்ம லைஃப்பில் என்ன பண்ணக்கூடிய எல்லாத்தையோடையும் நம்ம கனெக்ட் பண்ணலாம். இப்போ நம்ம எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா நம்ம ஒரு ஹாபிட் பில்ட் பண்ணணும்னு நினைக்கிறோம். எடுத்த உடனே நம்ம டாப் ரேஞ்சில் போகணுன்ற அவசியமே கிடையாது. நான் ஆல்ரெடி இது எல்லாமே நான் சொல்லியிருக்கேன். சின்னதாக ஒரு மெடிடேஷன் பண்ணணும், நான் எடுத்தோடனே ஒரு 1/2 hour மெடிடேஷன் பண்ணணும்லாம் கிடையாது. ஒரு 5 minutes, அடுத்து ஒரு 10 minutes அப்படின்னு போனால் கூட நம்மளால் ஒரு பெரிய ரிசல்ட் நம்மளால் கொண்டு வர முடியும். அதே மாதிரி தான் இது நம்ம லைஃபோட நம்ம ஒரு புக் ரீட் பண்ணணும்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே ஆசையாக இருக்கும். நீங்கள் எவ்ரிடே ஒரு 10 minutes ரீட் பண்ணுங்கள். எவ்ரிடே ஒரு 10 minutes. அந்த 10 minutesல ஆக்சுவலாக உங்களால் ஒரு 10லேருந்து ஒரு 15 பேஜ் ரீச் பண்ண முடியுமா, ஒரு 10 பேஜ்னு கூட வச்சுக்கோங்களேன். ஆக்சுவலாக நீங்கள் ஒரு இயர் எவ்ரிடே ஒரு 10 minutes ரீட் பண்ணிட்டு வந்தீங்கன்னா 1 yearல் நீங்கள் என்ன பண்ண முடியும்னா ஆக்சுவலாக ஒரு 15+ புக்குக்கு மேலே நீங்கள் என்ன பண்ண முடியும்னா ஆக்சுவலாக கம்ப்ளீட் வந்து பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி தான் உங்களுடைய லைஃப்பில் நீங்கள் பண்ணக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தோடய இதை வந்து கனெக்ட் வந்து பண்ணிக்கோங்க. ஓகே சபரி, இதெல்லாம் நீங்கள் சொல்லிட்டீங்க, பட் ப்ராக்டிக்கலாக இது வந்து சாத்தியப்படுமா? இதை நீங்கள் ப்ராக்டிக்கலாக பண்ணுறதுக்கு நமக்கான டெக்னாலஜி நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம்.
இப்போ எக்ஸாம்பிள் நம்ம எல்லாத்துக்குமே அந்த 1 crore அந்த சேவிங்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றது ரொம்ப இருக்குது. பட் நம்ம யாருமே அதை ஸ்டார்ட் பண்ண மாட்டிருக்கோம். ஹைலி ரிஸ்க்குன்னு சொல்லிட்டு இக்னோர் பண்ணுறோம். பட் இது ஆட்டோமேட் அப்படின்ற ஒரு சிஸ்டம் இருக்குது. இப்போ நீங்கள் எஸ்ஐபி மூலயமா மந்த்லி ஒரு 1500 அப்படின்றத நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக ஆட்டோபே மூலயமா ஒரு ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற மாதிரி நீங்கள் செட் பண்ணிட்டீங்கன்னா ஒரு டேட் கொடுத்துட்டு ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்னா அந்த டேட்டுக்கு அந்த ஃபண்டில் அந்த அமௌண்ட் வந்து உங்கள் ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்லேருந்து இது வந்து ஆயிரும், அந்த ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஆயிரும். இப்படின்னும் போது உங்களுக்கு அந்த அமௌண்ட்டும் போகிறதும் தெரியாது, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணதும் தெரியாது. பட் பேக் சைடில் என்ன ஆயிரும், இன்வெஸ்ட்மெண்ட் ஆகிட்டே இருக்கும், உங்களுடைய வெல்த் பில்டிங் அப்படின்றது போய்கிட்டே இருக்கும். ஓகே, இப்போ நீங்கள் எப்படி தான் சொன்னாலும் இந்த மந்த்லி 3000 வருதுன்னு சொன்னீங்களா, அந்த 3000 அப்படின்றது நார்மலாக இப்போ ஒரு பேசிக்காக ஒரு 18 வயசு பையனால் ஆக்சுவலாக பண்ண முடியாது, ஏன்னா ஒர்க் இருக்கனால. பட் ஒர்க் பர்பஸ்னால கண்டிப்பாக அதை வந்து பண்ண முடியும். பட் இந்த மாதிரி கொஞ்சம் இந்த ஏஜ்லேருந்தே உங்களுக்கான ஒரு ஐடியா இருக்கும் பார்த்தீங்களா. ஏன்னா நம்ம சேனலை வாட்ச் பண்ணுறவங்க நிறைய பேர் அந்த ஏஜ் கேட்டகரியில் இருக்கீங்க. அப்படின்னும் போது அந்த ஏஜில் இருக்கக்கூடிய பசங்க அண்ட் எல்லாருமே நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா மினிமமாக ஒரு மைக்ரோ இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு 500, ஓகேங்களா. ஒரு நாளைக்கு ஒரு 10 ரூபா வச்சா கூட நம்மளால் என்ன பண்ண முடியும், 300 கூட நம்மளால் சேவ் பண்ண முடியும். அதை ஒரு ஹாபிட்டாக ஃபில் பண்ணுறதுக்கு மந்த்லி ஒரு 300 கூட 100 கூட ஒரு ஃபண்டிலெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியாது. ஒரு ஸ்மால் கேப்போ ஒரு லார்ஜ் கேப்போ மிட் கேப்லோ எதுலேயோ ஒரு இண்டெக்ஸ் ஃபண்ட்லேயோ நம்மளால் 100 கூட பண்ண முடியும். அந்த மாதிரியான ஒரு ஃபண்டை செலக்ட் பண்ணி ஒரு 300 rupees மந்த்லி என்ன பண்ணுங்கன்னா, ஏன்னா ஒன் டே ஒரு டீ சாப்பிட்ற மாதிரியான ஒரு மைக்ரோ இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி என்ன பண்ணுங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். பட் அது பின்னாடி உங்களுக்கு ஒரு ஹியூஜ் ரிசல்ட்டாக வந்து நிற்கும். நீங்கள் ஒர்க் பண்ணோடனே அந்த இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட்டை என்ன பண்ணிக்கோங்க, கூட்டிக்கோங்க. நம்மளால எல்லா வரைனாலும் நம்மளால் என்ன பண்ண முடியும்னா அந்த 1 crore அப்படின்றது ஈஸியாக அச்சீவ் வந்து பண்ண முடியும். பட் அதுக்கு நம்ம ப்ராப்பராக கன்சிஸ்டன்சியாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் தான் முடியும். சின்னதாக டின்னி சேஞ்ச் ஹியூஜ் ரிசல்ட். இந்த டின்னி சேஞ்ச் ஹியூஜ் ரிசல்ட் அப்படின்றத உங்கள் லைஃப்பில் நீங்கள் எல்லாத்தோடையும் கனெக்ட் பண்ணிக்கோங்க. அதாவது நீங்கள் வந்து நான் சொன்ன மாதிரி தான் மெடிடேஷன் பண்ணுற மாதிரியான ஒரு இது ஸ்டார்ட் பண்ணுறதா இருக்கலாம். இல்லை நீங்கள் ஒரு ஹாபிட் பில்ட் பண்ணுறீங்க, நான் எவ்ரி டே ஒரு 5 o'clock எந்திரிக்கணும்னு நினைக்கிறேன், இல்லை ஒரு 4:30 எந்திரிக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா எடுத்த உடனே நாளைக்கு நான் நினச்ச உடனே நாளைக்கு நான் 4:30 எந்திரிக்கணுன்ற ஆக்சுவலாக என்னுடைய கோல் அதுதான். பட் எடுத்தோடனே அந்த இது போகும்போது என்னுடைய மைண்ட் என்ன ஆயிரும்னா இவ்வளோ இதாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அதை மொத்தமாக நம்ம பண்ணாமே விட்டுருவோம். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா வந்து 6 o'clock எந்திரிங்க, அடுத்து 5:45, அடுத்து 5:30. இதெல்லாமே 1 month நீங்கள் ரெகுலர் பேசிஸில் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா வச்சுக்கோங்க, அடுத்து ஆட்டோமேட்டிக்காக உங்களை என்ன ஆயிரும், மைண்ட் வந்து மணி 4:30 ஆயிடுச்சுப்பா எந்திரிச்சுப்பா அப்படின்றது மாற்றிடும். ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் என்ன பண்ணணும்னா சின்ன இதுலேயும் உங்களோட இதை வந்து என்ன பண்ணிக்கோங்கன்னா ஆட் வந்து பண்ணிக்கோங்க. ஸோ நம்மளுடைய டைம் வந்து ரொம்ப லிமிட்டடாக தான் இருக்குது. நம்ம எந்த அளவு நம்ம பெட்டர்மெண்ட் ஆகணும்னு நினைக்கிறோமோ ஆக்சுவலாக நம்ம அதை எடுத்து நம்ம பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும். ஸோ டின்னி சேஞ்ச் ஹியூஜ் ரிசல்ட். ஸோ இந்த மாதிரி நீங்கள் உங்களுடைய லைஃப்பில் உங்களுடைய அந்த டின்னி சேஞ்ச் ஹியூஜ் ரிசல்ட் மூலமா நீங்கள் என்னென்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ ஒரு 3 ஹாபிட்ஸை கண்டிப்பாக செலக்ட் பண்ணிக்கோங்க. அதை நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணுங்கள். அப்படி நீங்கள் பண்ண குறையதை மறக்காமல் கமெண்ட்லேயும் சொல்லுங்கள், நான் அதை ஃபாலோ பண்ணுறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச், பாய்.